friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நாம் பார்க்க போறது கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி. இது வந்துட்டு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. உருளைக்கிழங்கு வந்துட்டு பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த ஃபார்ம்ல கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அதுலயும் இந்த மாதிரி நீங்க குட்டி பொட்டேட்டோஸ் போட்டு அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தோன்னே சாப்பிடலான்னு ஆசை வந்துடும். பொட்டேட்டோஸ் வந்துட்டு அதிகம் கொடுக்கக்கூடாது தான். ஆனால் இப்போ இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நிறைய கார்போஹைட்ரேட்டும் தேவைப்படும். ஏன்னா அவங்க நிறைய எக்ஸாஸ்ட் ஆவாங்க, விளையாடுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சாம்பார் சாதம், பருப்பு சாதம், கீரை அந்த மாதிரி எல்லா ஐட்டத்தோடையுமே இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணாலும் நீங்கள் வச்சு காம்பினேஷனில் சாப்பிடலாம். வெரைட்டி ரைஸ் பொடியும் சைடில் வச்சு சாப்பிடலாம். கிட்ஸுக்கு இது சும்மா கொடுத்தீங்கனாலே அப்படியே சாப்பிட்ருவாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுத்தாலும் உருளைக்கிழங்கு எப்பவுமே பிடிக்கும். இந்த சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நான் வந்துட்டு பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு நான் வச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு. இது ப்ரெஷர் குக்கரில் வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். ஏன்னா குட்டி குட்டியாக தானே இருக்குது, அதனால சீக்கிரமே வெந்துடும். நீங்கள் வந்து இதை பேபி பொட்டேட்டோவில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மல் பொட்டேட்டோலையும் நீங்கள் கட் பண்ணி போட்டு நீங்கள் செய்யலாம். பேபி பொட்டேட்டோ பார்க்க அழகாக இருக்கும், அதனால நம்ம பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உப்பு பிடிக்கும். அப்புறமேட்டு மசாலாவில் போடுற உப்பு வந்துட்டு இதில் ஏறாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்துட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆக வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க, லைட்டாக ஒரு கோல்டன் கோட் ஆயிடுச்சு மேலே. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த உருளைக்கிழங்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணியிருப்பேன் ஒரு மீடியம் ஃப்ளேமில். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம வெளில எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு எல்லாம் வெளியில் எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் சேர்த்திடுங்க. கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். வெங்காயத்தை வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பச்சை வாசனை போகட்டும். இது கூட நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இது வந்துட்டு மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா பொடி இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கலாம், சரியா இருக்கும். இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கும் இதில் வந்துட்டு ஒட்டிட்டு இருக்குல்ல, அது இந்த மசாலாஸ் எல்லாம் பச்சை வாசனை போக எல்லாம் நல்லா வதங்கும். அதனால கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க இதில். ஸோ இதில் இந்த ஒட்டிட்டு இருக்கிற இந்த உருளைக்கிழங்கு எல்லாமும் இதில் நல்லா சுரண்டி விட்டு எடுத்து விட்டுருங்க. அந்த ஒட்டிட்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சுரண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்குல கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதை கணக்கில் வச்சு சேர்த்திக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ நம்மளோட மசாலாஸ்லாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கோட் ஆகணும் இந்த மசாலாஸ் வந்து உருளைக்கிழங்குல. இப்படியே ஒரு 2-3 நிமிஷம் வந்துட்டு இப்படியே ரோஸ்ட் ஆக விடுங்க. இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் எல்லாம் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி எல்லாம் கோட் ஆகுது இந்த உருளைக்கிழங்கு மேலே. நம்ம போட்ட மசாலாஸும் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த உருளைக்கிழங்குல ஏறணும். அதுக்காக ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே சூட்டில் வைங்க. ஒரு 2-3 நிமிஷம் பக்கமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க நல்லா கோட் ஆயிடுச்சு. நம்மளோட ஆனியன் அந்த மசாலாஸ்லாம் நல்லா உருளைக்கிழங்கு மேலே கோட் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், நம்மளோட அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் மேலே வந்துட்டு கொஞ்சமாக சாப் பண்ணி போடுங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை தீந்து போச்சு. இன்னைக்கு தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும், அதனால நான் இதில் ஆட் பண்ணல. நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட
பேபி பொட்டேட்டோ ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் டேஸ்டி பேபி பொட்டேட்டோ ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.